கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு டீச்சர் இருந்தாங்களாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்தோம். கையில ஒரு அழகான ஒரு பேப்பர் கொடுத்து, இந்த பேப்பர்ல நீங்க எதுனாலும் செஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேப்பர்ல ஸ்கிரிபிள் பண்ணாங்களாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுக்கு இஷ்டமான பேர்களை மனதுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதினாங்களாம். ஒரு சிலர் அந்த பேப்பரை கிழிச்சும் கிழிக்காமலும் அதுல வந்துட்டு கிராஃப்ட் மாதிரி அந்த மாதிரி பண்ணாங்களாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. அந்த டீச்சர் கேட்டாங்களாம், நான் எப்படி அந்த பேப்பரை உங்களுக்கு கொடுத்தேனோ அதே போல அந்த பேப்பரை திரும்ப தரணும்னு சொன்னாங்களாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸாலையும் தர முடியாது, அந்த டீச்சராலையுமே தர முடியாது. நம்முடைய வாழ்க்கை இப்படிதாங்க. இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அழகாதான் இருந்தது. ஆனால் நம்மளுடைய இஷ்டப்படி, நம்மளுடைய மனதுக்கு தோன்றினபடி, நம்ம மனிதர்களை நம்பி இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிபிள் பண்ணி எழுதி கசக்கி கிழிச்சு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனா ஒருவரால மட்டும்தான் அந்த வாழ்க்கையை புதுசா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க முடியும். அது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. பைபிள்ல ஒரு வசனம் எழுதியிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:17 பாத்தீங்க அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறவர் நம்ம கிறிஸ்து மட்டும்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி புதிய ஏற்பாடுல பாக்குறோம். அவன் சவுலா இருந்த பொழுது பலரை அடிச்சு துன்பப்படுத்தி இதுலதான் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா என்னைக்கு கர்த்தர் அவனை சந்தித்தாரோ, என்னைக்கு அவனை தொட்டாரோ, என்னைக்கு இவன் கிறிஸ்துவை அறிய ஆரம்பித்தானோ, அன்னையில இருந்து அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று சொல்லி பார்க்கிறோங்க. அவன் புறஜாதிகளுக்கு பிரசங்கியாகவும் ஒரு அப்போஸ்தலனாகவும் பல நிருபங்களை எழுதுகிறவனாகவும் கர்த்தர் மாற்றினாருங்க. இது போலதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களாலவே அழிந்து கொண்டிருக்கு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய வாழ்க்கை ஒரு சில மனிதர்களால வெறுப்பாய் காணப்படுகிறதா? உங்களுக்காக தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனமும் எழுதியிருக்கிறது. ஏசாயா 43:18-19 பாத்தீங்கன்னா, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. சோ கவலைப்படாதீங்க. கசங்கி போன உங்களுடைய வாழ்க்கையோ, கரைபடிந்த வாழ்க்கையோ கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றுவார். பழைய மனுஷன் அல்ல, நீங்கள் புதிய மனுஷன். பழைய மனுஷன் அல்ல, இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய மனுஷன். உங்கள் வாழ்க்கை அழகாய் மாறும், சாட்சியாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. காட் பிளஸ் யூ.